வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து காரா பூந்தி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து லக்ஷ்மி ரங்கராம் இவங்க வந்து முள்ளு தேன்குழல்ல வந்து பாசிப்பருப்பு பதிலாக பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலாமான்னு கேட்டீங்க. சேர்க்கலாம், ஆனால் வந்து எண்ணெய் குடிக்கும், அந்த முறுக்கு வந்து எண்ணெய் குடிக்கும். அதனால நீங்கள் வந்து கூடிய மூட்டம் பாசிப்பருப்பு சேர்த்து பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் வந்து எவ்வளோ, லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வந்து பெருங்காயம் வந்து எவ்வளோ ஸ்பூனுன்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு கட்டி பெருங்காயம் எப்படி பண்ணி வச்சுக்கிறதுன்னு நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இதுலேருந்து ஒரு 2-3 இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. மிச்சம் தண்ணி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. ஏன்னா நம்ம வந்து நான் மறுநாள் வந்து சாம்பார் பண்ணுவோம், இல்லை ரசம் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். அதனால பெருங்காயத்துக்கு அளவெல்லாம் கிடையாது. ஒரு 2 இல்லை 3 கட்டி இந்த மாதிரி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காரா பூந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன அளவுங்கிறத சொல்கிறேன். நான் வந்து 200 கடலை மாவு எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு வந்து இந்த பாருங்கள், இந்த ஒரு ஸ்பூனில் நல்ல ஃபுல்லாக, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு அதை இதில் மிக்ஸ் பண்ணுறேன். 200 கடலை மாவுக்கு வந்து இந்த அளவில் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து அரிசி மாவு. காரம் வந்து வேணும்னா காரா பூந்திக்கு சில பேர் வந்து காரம் சேர்ப்பீங்க, சில பேர் வந்து காரம் சேர்க்க மாட்டாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து காரம் மிக்ஸ் பண்ணுவோம். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உதடலெல்லாம் அந்த காரம் தெரியும், பட்டுருச்சுன்னா ரொம்ப காரமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து இதில் நீங்கள் காரம் சேர்த்திங்கன்னா அந்த மாவோட நல்லா பிளெண்டாக இருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாகவும் இருக்கும், தனியாக ஒரு காரம் வந்து தெரியாது. நான் அதனால இப்போ இதில் வந்து காரம் சேர்க்க போகிறேன். உங்களுக்கு ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து வர மிளகாப்பொடி, அதாவது வெறும் மிளகாப்பொடியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து இந்த பாருங்கள், நான் காய வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு கரண்டி இந்த அளவில் ஒரு எண்ணெய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பெருங்காயமும் உப்பும் கலந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வந்து பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து உப்பும் பெருங்காயமும் கரைச்ச தண்ணியை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இதை இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. இதோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா தோசை மாவு பதத்தை விட கொஞ்சம் ஜாஸ்தி, அதாவது ஆப்ப மாவு பதத்தில் இருக்கணும். சரியா? நான் இப்போ வந்து கரைச்சிட்டு உங்களுக்கு அந்த பதத்தையும் காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கட்டி தட்டாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ முத்து முத்தாக விழுது பாருங்கள். இதான் அதோட பதமை. பார்த்துக்கோங்க இன்னொரு வாட்டி. தெரியுதா? இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்பசோடாலாம் சேர்ப்பாங்க. ஆப்பசோடாலாம் நான் சேர்க்கலை. ஏன்னா அது சேர்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, எண்ணெய் குடிக்கும், தேவையில்லாமல் உடம்புக்கும் கெடுதல் தான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வயிறு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உப்புசமாக வேற தெரியும். அதனால ஆப்பசோடாலாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதே மாதிரி பண்ணுங்கள், நம்மளோட காரா பூந்தி சூப்பராக வரும். இப்போ வந்து நான் காமிக்கிறேன் எப்படி விடுறதுன்னு. இது வந்து காரா பூந்தி தேக்கிற கரண்டி. இதே மாதிரி வந்து கடைகளில் கிடைக்கிறது. அதே மாதிரி எடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு போட்ட உடனே வெந்துருமா, நம்ம ஒரே இதில் எடுத்துடலாம். இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இப்போ விட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எண்ணெய் வந்து நல்லா பத்த காஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு கரண்டியை எடுத்து கூட விடலாம். நான் வந்து எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டுருக்கேன். பாருங்கள், நல்லா குட்டி குட்டியாக அழகாக முத்து முத்தாக வந்திருக்கு பாருங்கள். இதை நான் இது பண்ணி எடுத்துடலாம். இது பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி முத்து முத்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி பண்ணிங்கன்னா முத்து முத்தாக வரும். எடுத்துடலாம் இதை. எல்லாத்தையும் எடுத்துட்டு அடுத்ததை ஊற்றுங்க. பாருங்கள்,
பாருங்கள், 2வது ஈடு ஊற்றிருக்கேன். இது பாதி வேகும்போதே, முக்கால் பதம் வரும்போதே நீங்கள் வந்து கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். பொரிச்சு எடுத்துக்கலாம். அதையும் அந்த பொரியும் போது அந்த காரா பூந்தியில் அந்த கருவேப்பிலை வாசனையும் சேர்ந்து வரும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பெரிய கரண்டியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரே சமயத்துலேயே எடுத்துடலாம். நாம் இப்போ எடுத்துட்டோம். இப்போ கருவேப்பிலெல்லாம் அதுலேயே சேர்ந்து வந்திருக்கு. வாசனையெல்லாம் அந்த காரா பூந்திலே இறங்கியிருக்கும். கொஞ்சம் தான் இருக்கு, நான் விட்டுறேன். இப்போ நம்மளுடைய காரா பூந்தி வந்து ரெடி ஆகிடுது. இதுலேயே வந்து நீங்கள் வந்து லட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உப்பு காரம் ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு சொன்ன அளவில் பண்ணிங்கன்னா வந்து லட்டு நல்லா வரும். இது ஃபஸ்ட்டு வந்து காரா பூந்தியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.